சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/12/2024 வியாழக்கிழமை, கார்த்திகை மாதம் 27ஆம் நாள், துவாதசி திதி இன்று இரவு 10:26 வரை, அஸ்வினி நட்சத்திரம் காலை 9:52 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் மிகவும் உயரிய நாளாக அமையும். அதை போலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. வலுத்துன்றது பௌர்ணமிக்கு பக்கத்தில், இன்னும் 2 நாளில் பௌர்ணமி ஆக போகிறார். அப்போ ஒரு ஒளி மிகுந்த சந்திரன் இன்றைக்கு ராசியில் இருக்கிறது மனசு கொஞ்சம் உற்சாகமாக, உடல் ரீதியாக நல்ல அமைப்புகள், அதாவது நோய் இருப்பவர்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு, மனசு கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு, அந்தஸ்து கௌரவம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ, எந்த இடத்துல ஒரு சொல்லை காப்பாற்ற முடியாமல் போச்சோ, எந்த இடத்துல ஒரு மாதிரி கெட்ட பேர் ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, தலைகுனிவு ஏற்பட்டுருச்சு, இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான விஷயங்களில் மாட்டிக்கொண்டு பரிதவிக்கின்றவர்களுக்கு உங்களுடைய பெயர் திரும்ப கிடைக்கக்கூடிய, புகழ் திரும்ப கிடைக்கக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் காப்பாற்றப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்காங்க. சந்திரன் இன்றைக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு இணக்கமற்ற சூழல், ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகளாக இருந்தது கூட இன்னைக்கு அப்படியே தீர்ந்து போகிற அமைப்பு. பிரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு சமாதானங்கள், சமரசங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வழக்கு, வம்பு போன்றவைகள் ஒரு மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு கூட சக்சஸ் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான நாளுங்க அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு 12ஆம் பாவகத்துடைய சுபத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன டிராவலாவது அமையும். ஒரு பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம், எதில் போயிட்டு வந்துடலாம், அல்லது பெரிய டிராவல்னு சொல்லப்படக்கூடிய லாங் டூர் போன்றவைகள் அரேஞ்ச் பண்ணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பயணத்தின் மூலமாக மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது யாரை பார்க்க கிளம்புறீங்களோ, எந்த காரியத்திற்காக டிராவல் கிளம்புறீங்களோ அது அப்படியே சக்ஸஸாக முடியக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. வழியிலேயே ஏதாவது நட்புகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நல்ல நாளாக இருக்கின்ற காரணத்தினால வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அல்லது நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு பொருளை வாங்குறதுக்கு இன்றைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு பொருளை இன்றைக்கு வாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு பொருட்சேர்க்கை நல்ல விதமாக பணம் செலவு பண்ணால் கூட இது ஒன்று நல்ல சேர்க்கை நமக்கு கிடைச்சதுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கினேன், அல்லது வீடே வாங்கினேன், காடு வாங்கினேன், இந்த மாதிரியான எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய உறவுகளின் மூலமாக நல்ல தகவல்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க அத்தனை ரிஷபத்தினருக்கும் இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 2 குடையவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்றைக்கு. பணவரவுகள் நன்றாக இருக்கும், வெற்றிகள் கிடைக்கும், எதுலேயும் சாமர்த்தியமாக செயல்பட முடியும். எல்லா நிலைமைகளையும் அண்ணன், அக்கால் போன்ற உறவுகள் இன்றைக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி போன்றவைகள் இருக்கும். சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருப்பவர்கள், ஒரு காவல்துறை, கோர்ட்டு மூலமாக இப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்ப நல கோர்ட்டுகள், பிரிஞ்சிடலான்னு போகக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு சேர்ந்து வாழலாம்னு ஒரு சமாதான சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். அண்ணன், அக்காள்கள் பேரில் கொண்டிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ணன் இதை செஞ்சு தர மாட்டேன்றாரு, அக்கா இதை செஞ்சு தர மாட்டேன்றாங்க, ஒரு கையெழுத்து போட மாட்டேன்றாங்க, அல்லது இன்னைக்கு இருக்கிற சிக்கலுக்கு அவங்க என்னைக்கோ கை கொடுத்துருந்தாங்கன்னா நான் எந்திரிச்சு வந்திருப்பேன், ஆனால் பாருங்கள் 3ஆம் மனுஷன் மாதிரி என்னை கை விட்டுட்டாங்க. இந்த மாதிரி குடும்பத்திற்குள்ளேயே ஒரு மாதிரியான நிலைமையில கொஞ்சம் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள், குறிப்பாக மிதன ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு நல்ல நாளாக கணவன் மூலமான, குழந்தைகளின் மூலமான அனைத்தும் சுகமாக கிடைக்கக்கூடிய சுக நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்துல உச்சத்திற்கு அருகே இருக்கக்கூடிய பௌர்ணமி நிலைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. வேலை தொழில் போன்ற அத்தனை அமைப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு கை கொடுக்கும். வேலை ஏற்கனவே போனவர்களுக்கு அதை விட நல்ல வேலை இன்றைக்கோ நாளைக்கோ அதற்கான தகவல் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு பட்டம் பதவி போன்றவைகளை எதிர்பார்த்துருக்கிறவங்க, ஒரு பிஹெச்டி முடிக்க முடியல, ஒரு எம்எஸ்சி முடிக்க முடியல, ஒரு உயர்நிலை கல்வியை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு தெரியல, அல்லது இங்கே படிக்க முடியல, இங்கே சேர முடியல, இந்த மாதிரி முடியலன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு முடித்து காட்டக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் கல்வி சாலைகளில் கடந்த ஒரு வருஷமாக இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய நாள்னு சொல்லிடுவேன். கடகராசிக்காரங்க யாருமே வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை. ஏதாவது ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகள் இந்த 2 வருஷமா அஷ்டமச்சனின்ற தாக்கத்தினால வந்துக்கிட்டே இருக்கு. அந்த அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீங்களே முன்னின்று, யாருடைய உதவியும் வேண்டாம், நீங்களே உங்களுடைய திறமையின் காரணமாக அத்தனையும் செயல்படுத்தி நல்ல விதமாக அனைத்தையும் முன்னேற்றக்கூடிய ஒரு சுபமான யோக நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான 12ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்பா மூலமாகவோ அப்பா வழி சொந்தங்களின் மூலமாகவோ ஏதாவது செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அப்பா கூட பிறந்த சித்தப்பா பெரியப்பா மக்கள், அத்தைமார்களுடைய குழந்தைகள் போன்றவர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. முன்னர் நேர்ந்திருந்த ஒரு வேண்டுதல், அதாவது நேர்த்திக்கடன் ஒரு நேர்ந்திருந்தேன், கோயிலுக்கு இதை கொடுக்கலான்னு இருந்தேன், இப்படி வந்து தரிசனம் பண்ணலான்னு இருந்தேன், இந்த மாதிரி சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே செய்திருந்த நேர்த்தி கடன்களை இன்னைக்கோ நாளைக்கோ நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அத்தனை அமைப்புகளும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மதியானத்திற்கு பிறகு மாறக்கூடிய சில பல அமைப்புகளின் மூலமாக குடும்ப ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நாளாகும். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல விருப்பமான ஆளுங்களாக இருப்பீங்க. அவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய விருப்பம் பலிக்கக்கூடிய ஒரு யோக நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒளித்தன்மையோடு இருக்கிறனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையும். ஆனால் மனசு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி நிலையில்லாமல் இருக்கும். ஆகவே வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்க தேவையில்லாத சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பண விவகாரங்கள் அப்படி ஒன்றும் பெரிய சிக்கல்கள் வராது. மாறாக பணவரவுகள் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம். முன்னர் கொடுத்து வைத்திருந்த பணம், யாராவது ஒருத்தட்ட ஏமாந்திருந்த பணம் கூட இன்றைக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் பேரை கெடுத்துக்கிற மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து கவனித்து பார்த்தா இந்த விஷயத்தில் நம்ம பேர் கெட்டு போயிடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்கின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், யாரையும் நம்ப தேவையில்லாத அமைப்புகள், இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் பின்னால் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியவராக வருவார் என்பதனால இன்னைக்கும் நாளைக்கும் யார் யாரெல்லாம் அறிமுகமாகறாங்க, எந்தெந்த விஷயம் நம்ம கவனத்துக்கு வருகிறது என்பதை பார்த்து கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். விலை உயர்ந்த பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய வர்த்தக லாபம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு ஒரு குதூகலம் கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். பங்குதாரர்களிடையே ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் அமைப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு நட்புகள் காதல்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் வரக்கூடிய 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இல்லையா, இவரையே வாழ்க்கை துணையராக ஆக்கிக்கக்கூடாது, இந்த பெண் இந்த ஆண் நன்றாகத்தானே இருக்கிறார் என்கின்ற மாதிரியான ஈர்ப்பு எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு ப்ரொபோசல்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய விருப்பத்தை ஆப்போசிட்டில் இருக்கிற எதிர்பாலினத்தவரின் மீது நேர்மையான முறையில் தெரிவித்து அதன் மூலமாக நல்ல சம்மதத்தை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ரொம்ப நல்ல சூழ்நிலையில் இருக்கும். மனைவி கேட்ட ஒன்றை விருப்பமோடு கணவன் வாங்கி தரக்கூடிய தகுதியும் அதற்கான பண அமைப்புகளும் கணவனிடம் இருக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளுங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் தொல்லைகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு சுப சந்திரனாக இருக்கிறனால கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் தான் பிரச்சனை. அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற ஒரு மாதிரியான ஒரு டபுள் மைண்டாக இருக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கு இல்லையா. டாக்டர்கிட்ட போகிறோம், ஆனால் ஒன்றும் இல்லைங்க, ஏஜ் தான் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக தெளிவாக இருப்பதற்கான நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. வேலை அமைப்புகளில் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். கடந்த காலங்களில் வேலையை விட்டுட்டவங்க புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்கு. சந்திரன் 6ஆம் இடத்துல ஒளித்தன்மையோடு அமைந்திருக்கின்ற நாளான இன்று விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பாராத சில நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் இன்றைக்கு விலகும். பிள்ளைகளுக்கு அது படிப்பு வருமா, இந்த படிப்பு வருமா, இங்கே சேர்த்து விடலாமா, அங்கே சேர்த்து விடலாமா, இங்கே சேர்த்து விட்டும் இவங்க சரியா இல்லையே, இந்த தொழிலை வச்சு கொடுத்தும் இவங்க சரியா இல்லையே என்பது மாதிரியான தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலத்து பிள்ளைங்க பிறக்கும் போதே கர்ணனுடைய கவச கொண்டல மாதிரி கையில் செல்ஃபோனோட தான் பிறக்கிறாங்க. இந்த செல்ஃபோனை எப்படி அந்த பிள்ளைங்க கையிலேருந்து வாங்குறதுன்னு தெரியலையே என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா இருவருமான தனுசு ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு தங்களுடைய மனத்தை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தொலைதூர அது அமைப்புகளிலிருந்து இன்றைக்கு ஏதேனும் ஒரு நல்ல தகவல்கள் வடக்கிலிருந்து அல்லது கிழக்கு வெளிநாடுகளிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு 4ஆம் வீட்டில் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய சுபயோக நாள் இன்றைக்கு. தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சுகப்பிரயாணங்கள் அமையக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு உண்டு. சுகத்திற்காக எதையும் செய்யக்கூடிய, ஏன்னா சுகஸ்தானத்தில் இன்றைக்கு அவர் அப்படியே வலுவாக அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, ஒரு மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது, கணவன் விரும்பினார்னு கணவனுக்காக எதையும் வாங்கி கொடுக்கறது, குடும்பத்திற்காக எதையாவது, எனக்கு தான் ஒன்றும் இல்லைங்க, என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தேன், என் மனைவி கணவருக்கு வாங்கி கொடுத்தேன், இந்த மாதிரி குடும்பத்திற்காக ஏதேனும் ஒன்று தன்னுடைய ஒரு அமைப்பை வாங்கி கொடுப்பல் போன்ற எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு. 10ஆம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் வலுத்து பார்க்கிறார் இல்லையா. தொழில் மேன்மைகளும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சந்திரன் சார்ந்த தொழில் அமைப்புகள், வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகள், தண்ணீர் போன்ற பால் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடியவர்கள், கடலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது கப்பல், துறைமுகம் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டு அங்கே பணி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் முடிந்துவிட்ட நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இன்றைக்கு முழுமையாக நல்ல அமைப்பில் இருக்கக்கூடிய சுபயோக நாள் இன்றைக்கு. எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு நல்ல நாளாக அமையும். அதாவது கடன் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு ஒரு மாதிரி கலக்கத்தை உண்டு பண்ணாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தைரியம், தன்னம்பிக்கை இன்றைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். எதையும் ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். 2 வருஷமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிச்சுக்க முடியும் அப்படிங்கிற தூக்கம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. உண்மையிலே ராத்திரி படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குதுங்க. இதை மனசு நினைக்குது, அதை நினைக்குது, அப்படி நினைக்குது, இப்படி நினைக்குது. ஏற்கனவே நடந்தவைகளை திருப்பு போட்டு ரிப்பீட் போட்டு போய் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பலவிதமான குழப்பங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு வலுவான நன்மைகள் நடக்க வேண்டும் என்கின்ற விதியின் அடிப்படையில் இன்னும் 2 நாட்களுக்கு எதையும் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, எதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த பயம் விலகக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2 நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பத்திற்கு இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு கடன் சார்ந்த விஷயங்களில், ஒரு தவணை வாங்கின விஷயங்களில் கூட இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க தர்றேன் அப்படின்னு சொன்னதில் எங்கே உங்களுடைய வார்த்தைகள் மிஸ் ஆகிடுச்சோ அந்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
பேசி பிழைப்பவர்கள் அடிக்கடி சொல்லுவேன். அதாவது வாக்கால் ஜீவிப்பவர்கள், பேசுகிற துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கும். அவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. டார்கெட் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், அதாவது இதை செஞ்சால் தான் சம்பளம், இதை முடிச்சா தான் இன்சென்டிவ், இந்த மாதிரியான ஒரு டார்கெட்டான அமைப்புகளில் அல்லது வேலையில் டார்ச்சராக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த நிலைமைகளிலிருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தானங்க குடும்பம். இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, நம்முடைய குடும்பத்திற்கு யார் ஏற்றவர் என்கின்ற மாதிரியாக துணையை பார்க்கக்கூடிய, துணைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இளைய பருவத்தினர் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. ஆகவே பொதுவாகவே அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல, தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல மீனராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது சரிங்க, விட்டுருங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகம், எந்த தோஷமும் இல்லைங்க, செவ்வாய் தோஷம் இல்லை, ராகுகேது தோஷம் இல்லை, அல்லது நீங்கள் சொல்கிற கலத்திர தோஷம் அது எதுவுமே இல்லாதவர்கள் கூட திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களே, இது எப்படிங்கய்யா, கொஞ்சம் புரியாத புதிராக இருக்கிறதே. தோஷம் இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அது கரெக்டு. தோஷம் இல்லாதவர்களும் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விரிவான விளக்கம் தேவைப்படக்கூடிய கேள்வியை ஒருத்தர் கேட்டிருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் அந்த தோஷத்திற்கும் கஷ்டப்படுறதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நான் அடிக்கடி சொல்வதை போல் 10 பொருத்தம் என்பது பத்தாத பொருத்தம், அதை பார்க்க தேவையில்லைன்றதை இந்த ராசிபலன் பகுதியில், அந்த விளக்க பகுதியில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரியே இந்த செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய, எடுத்தவுடன் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு இது செவ்வாய் இருக்குது, இதில் ராகுகேது இருக்குன்ற சொல்கிற ஜோதிடருக்கு கண்டிப்பாக அனுபவ குறைவுகள் நிச்சயமாக உண்டு. அவருக்கு ஜோதிடத்தில் அந்த செவ்வாய் ராகுவை தவிர்த்து வேறு எதுவும் பார்க்க தெரியாது என்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான அமைப்பில் செவ்வாய் தோஷம் இருந்துட்டாலோ ராகுகேது தோஷம் இருந்துட்டாலோ அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த தோஷம் இருந்த எல்லாம் நல்லா இருக்குன்றவங்களை பார்த்தாவது கண்டிப்பாக நம்முடைய அபிப்பிராயத்தை மாற்றிக்கணும். ஆனால் இந்த நேயர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, நல்லா இருக்கிற ஜாதகம் கூட சில நேரங்களில் கஷ்டப்படுறாங்களேன்னா, கஷ்டப்படுவதற்கும் தோஷ அமைப்புகளுக்கும் கண்டிப்பாக எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. கஷ்டம் என்பது ஒட்டுமொத்த ஜாதக அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு நிலைமை. லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார், லக்னம் பலவீனமாக இருக்கிறது, 6-8 அமைப்புகள் வலுத்து இருக்கின்றன. அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும்னா, இப்போ ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் உடம்பு உறுதியாக இருக்குது, உங்கள் மனசு நல்லா இருக்குன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள்கிட்ட காசு பணம் இருக்குன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் எழுத்த வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் ஆகவே ஆகாது. அவர் வலுவாக இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. அதாவது உங்கள் எதிரி வலுவாக இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. உங்கள் எதிரி வலுவாக இருக்கும் பொழுது உங்களை எப்படா கெடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா. இதைத்தான் நீங்கள் ஜாதகத்திலையும் வேற மாதிரி புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதிக்கு எதிரிகள் 6-8 என்கின்ற கிரகங்கள். இந்த 6-8 அமைப்புகள் லக்னாதிபதியை விட வலுவாக இருந்து அவருடைய தசாபுக்தி அமைப்புகள் நடந்தால் யாராக இருந்தாலும், தோஷம் இருந்தாலும் தோஷம் இல்லாதவராக இருந்தாலும் கஷ்டம்தாங்க படுவாங்க. பொதுவாக கஷ்டப்படுறவங்க, குடும்பத்தில் சிக்கல் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 குடும்ப சிக்கல்கள் வருதுன்னா 7ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இருந்த தசை நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். தொழில் ரீதியாக ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா 6-10ஆம் இடங்களில் பாப கிரகங்கள் இருக்குது. 6-8 அதிபதிகள் 6-10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு தசை நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு கிரகம் பகை, நீச்சம், அஸ்தங்கம், கிரகண தோஷம் போன்றவைகளை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தசா புக்திகள் வரும்போது கடுமையான ஒரு கெடுபலன்கள் இருக்கும். இப்போது கூடுதலாக நான் சொல்கிறேன் இல்லையா, பாபத்துவம் என்கின்ற அமைப்பு, செவ்வாய், சனி, ராகு, கேதுக்களோடு எந்த கிரகம் சேருகிறதோ, பார்க்கப்படுகிறதோ, ஒட்டுமொத்தமாக இருக்குதோ, ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா புதன் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், அவர் செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறார்னு வச்சுக்குவோம், அவர் சனியின் பார்வையிலும் இருக்கிறார்னா புதனுடைய தசா புக்திகள் வரும் பொழுது, தசை வரும் பொழுதோ புக்தி வரும்போதோ உங்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன்கள் இருக்கும். இதற்கும் தோஷத்திற்கும் சர்வ நிச்சயமாக சம்பந்தம் இல்லைங்க. தோஷம்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன வரீங்கன்னா, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இந்த 2 தான் சுற்றி அப்படியே ஜோதிடம் சுழன்று கொண்டு இருக்கிறது. செவ்வாய் தோஷமும் ராகு தோஷமும் சர்வ நிச்சயமாக லட்சத்தில் ஒருவருக்கு அத்திபுத்தார் போல தீமைகளை செய்யக்கூடியதானே தவிர, எல்லாருக்கும் 7ல் செவ்வாய் இருந்தாலே ராகு இருந்தாலே தோஷம் இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி இந்த விளக்க பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே ஒருவர் கஷ்டப்படுவதற்கு அவருடைய லக்னம், லக்னாதிபதி போன்ற ஜாதக அமைப்புகள் தான் காரணமே தவிர, தசாபக்தி அமைப்புகள் தான் காரணமே தவிர, தோஷமில்லாத ஜாதகங்களை கொண்டவர்கள் எல்லாருமே
நன்றாக இருப்பார்கள் என்கின்ற உங்களுடைய வாதம் கண்டிப்பாக தவறாக இருக்குங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.